ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த. டென்சஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட டிஃப்ரென்ஸ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சர்டன் சென்டென்ஸை நமக்கு மீட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதுக்கான மீட்டிங்கான அர்த்தத்தையும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஒரு சர்டன் ரூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரூலுக்கு ஏற்ற சென்டென்ஸோட அர்த்தங்களையும் நமக்கு ப்ராமினெண்ட்டாக கொடுக்கும். ஏன்னா ரூலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரூலை நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னும் போது இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அழகாக ஃப்ரேம் ஆகி உட்காந்துரும். ஸோ ரூலில் நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட அந்த சென்டென்ஸ் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏதோ ஒன்று இந்த ரூலில் நம்ம மிஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரூல் தெரிஞ்சுக்கோங்க. அதில் பாசிட்டிவாக எழுத போகிறீங்களா, நெகட்டிவாக எழுத போகிறீங்களா, இல்லை இன்ட்ராகட்டிவாக எழுத போகிறீங்களா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி எழுத போகிறீங்களோ, எப்படி அமைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சப்ஜெக்டை குறிக்கணும். அட் லாஸ்ட் நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை குறிக்க போகிறீங்க, அதாவது யாரை சொல்கிறீங்க, அந்த வேர்ப் ஆக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை எலாபரேட் பண்ணலாம், பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அப்படியே வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் அப் டு யூ அப்படிங்கிறது தான். அண்ட் தென் வேர்ப் ஆக்ஷனுங்கிறத எடுக்கணும். அந்த ஆக்ஷனுக்கான தமிழாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், அந்த தமிழ் ஆக்கமே நீங்கள் வேர்ப் 1 மட்டும் புரிஞ்சுக்காமல் வேர்ப் 2க்கு என்னவா இருக்கும், வேர்ப் 3க்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு வேர்ப் ஃபார்ம் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, ரூல் இருக்குது. இவங்கெல்லாம் கிடச்சாச்சு. யாரெல்லாம் ஒரு வேணும் ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு. இப்போ இவங்க எல்லாரும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணி வாக்கியத்தை அமைக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அரேஞ்ச் பண்ணி வாக்கியத்தை அமைக்கலான்றது பார்ப்போமா? ஸோ வாங்க. ஸோ பார்க்குறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதில் நெகட்டிவ் பார்க்கணும் எக்ஸ்க்ளூசிவாக. நெகட்டிவ்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணணும், நாட் அப்படிங்கிறத சொல்லும். ஸோ சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம். V1, V2, V3. ஸோ V1ங்கிறது விச் இஸ் ரெப்ரசன்ட் ப்ரெசன்ட், V2ங்கிறது பாஸ்ட், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ V1 வரும்போது க்ளீன். ஸோ க்ளீன்னா சுத்தம், அவ்வளோதான். ஸோ இதுவே V2 அண்ட் V3ல வரும்போது கிளீன்டுன்னு சொல்லுவாங்க. கிளீன்டுன்னு சொல்லாதீங்க, கிளெண்டு. கிளெண்டு வரும்போது V2ல சுத்தமான அப்படின்னு சொல்லுவாங்க. V2ல V3ல வரும்போது சுத்தம் செய்யப்பட்ட இல்லை செய்யப்பட்டது அப்படிங்கிறத V3ல சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூட ப்ரொனவுன்சியேஷன் கிளெண்ட் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த சுத்தமானங்கிறத V2ல சொல்லலாம், சுத்தம் செய்யப்பட்டதுங்கிறத V3ல சொல்லலாம். ஸோ அப்போ கிளெண்டுங்கிறத சொல்லணும், கிளீண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதீங்க. கிளெண்டுங்கிறது உங்களோட அழகான ப்ரொனவுன்சியேஷன். ஸோ க்ளீன், கிளெண்டு, ஐஎன்ஜி வரும்போது கிளென்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளீனிங் அண்ட் கிளென்சிங், சுத்தம் செய்யப்படுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஈடியில் கிளெண்டு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் எழுதலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட்டு. இப்போ இவங்கெல்லாம் சப்ஜெக்டில் இருக்காங்க. ஸோ ரூல்னு வரும்போது நெகட்டிவ் யூஸ் பண்ணி ரூல் எழுத போகிறோம். வில் ஆர் ஷல் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறதால என்ன வேணும், ஹாவ் வேணும் இல்லையா? ஹாவ் ப்ளஸ் V3ங்கிறது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரூல் ரெடி ஆயிடுச்சு. ரூல் இஸ் ரெடி, வேர்ப் ரெடி, சப்ஜெக்ட் ரெடி. இப்போ யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் சென்டென்ஸ் அமைச்சிடலாம். எக்ஸாம்பிள், ஸோ ஷீ வில் நாட் ஹாவ். ஸோ ஷீ வில் நாட் ஹாவ், V3 வரும்போது கிளெண்ட். ஷீ வில் நாட் ஹாவ் கிளெண்ட். அப்போ இது நான் என்ன சொல்லலாம், அவள் சுத்தம் செய்திருக்க மாட்டாள், முடிஞ்சிருச்சு. எதை சுத்தம் செய்திருக்க மாட்டாள்னா ஷீ வில் நாட் ஹாவ் கிளெண்ட் த கிச்சன். ஸோ ஷீ வில் நாட் ஹாவ் கிளெண்ட் த ரூம் சொல்லலாம். ஷீ வில் நாட் ஹாவ் கிளெண்ட் த டெம்பிள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது உங்களுக்கு வசதியோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கிச்சனோ, டெம்பிளோ, இல்லை வார்ட்ரூப்ஸோ, இல்லைன்னா ஷெல்ஃப்ஸு. ஸோ நீங்கள் எதை ஆட் பண்ணணுமோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஷீ வில் நாட் ஹாவ் கிளெண்ட் த ஹவுஸ். சிம்பிளாக நான் கிளெண்ட் த ஹவுஸ்ன்னு சொல்கிறேன். நீங்கள் எதவோ நீங்கள் அதை அமைச்சிக்கலாம். அப்போது அவள், ஷீங்கிறது அவள் ஃபஸ்ட்டு. will not have clung to the house. எதை சுத்தம் செய்திருக்க மாட்டால், வீட்டைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எதைன்னும் போது அப்போ அவள்
வீட்டை. ஹாவ் கிளண்ட் அப்படிங்கும் போது இந்த கிளண்டுங்கிறது வரும். அவள் வீட்டை சுத்தம். வில் நாட் அப்படிங்கிறது வந்து அப்போ அவள் வீட்டை சுத்தம் செய்திருக்க மாட்டாள். ஸோ அப்போ அவள் வீட்டை சுத்தம் செய்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறது she will not have cluttered the house. ஸோ இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ரூம் மாற்றிக்கலாம், அந்த வார்ட்ரூப்ஸ் இல்லை எந்த இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணுறதை பற்றி சொல்கிறீங்களோ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு இது வேண்டாம் மேம், இந்த இடத்துல இது வேண்டவே வேண்டாம், she will not have cluttered சொல்லாமல் நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அவள் சுத்தம் செய்திருக்க மாட்டாள், அவ்வளோதான். எதை நம்ம சொல்ல விரும்பல. அதே மாதிரி இங்கே அவளுங்கிற விஷயத்தை தான் சொல்லணுங்கிறது கிடையாது. நீங்கள் நேம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டைரக்டாக நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாமான்னிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ she will not have cleansed their house அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்போ அவளுடைய வீட்டை சுத்தம் செய்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ she will not have her house அப்படிங்கும்போது அப்போ அவளோட வீட்டை அப்படிங்கிறது நம்ம இன்டைரக்டாக நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து வெறும் நான் வீட்டைன்னு தான் சொல்லியிருக்கேன், யாருடைய வீடைன்னு நான் சொல்லலை. இப்போ அவனுடைய வீட்டை ஆர் அவளுடைய வீட்டை அந்த மாதிரி நீங்கள் இன்டைரக்டாக கூட யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். அது அப் டு யூ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஒரு சப்ஜெக்ட், ரூலு, வேர்ப் ஃபார்மு அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த சப்ஜெக்ட், ரூலு, வேர்ப் முடிஞ்சு அந்த சென்டென்ஸை எலாபரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்டைரக்டை பயன்படுத்த ஆரம்பிங்க. அதாவது இன்டைரக்ட்னா யாருடைய, அவளுடைய, அவனுடைய அந்த மாதிரி இன்டைரக்டை சேர்த்து எதை குறிக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபாலோஅப் வந்து கண்டினியூவாக இருக்கும். ஸோ ஆனால் இட்ஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் எப்படின்னா உங்களோட ரூல், ஆக்ஷன், சப்ஜெக்ட் இவங்களை வச்சு தான் சார்ந்து இருக்கும். ஸோ இன்னைக்கான ரூலையும் இன்னைக்கான ஒர்க் ஃபார்மையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.